தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாகவும் விரைவு செய்திகளாகவும் பார்க்கலாம். கரூர் அருகே மூதாட்டியை கத்தியால் குத்தி கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மண்மங்கலத்தை அடுத்த புதூரைச் சேர்ந்த கருப்பாயி வீட்டில் தனியாக இருந்தபோது அவரை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். எனினும் வீட்டில் இருந்த நகை பணம் திருடு போகவில்லை என கூறப்படுகிறது. கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் பட்டினம் காத்தான் தேசிய நெடுஞ்சாலையில் டிஎஸ்பியின் கார் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி அசோகனை வீட்டில் இறக்கிவிட்டு டிரைவர் ராமகிருஷ்ணன் ஜீப்பை ஓட்டி வந்தபோது டயர் வெடித்துள்ளது. அப்போது எதிரே வந்த பைக்குகள் மீது ஜீப் மோதியதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். இதற்கிடையே ஜீப் டிரைவரை கைது செய்ய கோரி படுகாயமடைந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் புளியம்பாக்கத்தில் உள்ள அரிசி ஆலையில் 20 ஆண்டுகள் கொத்தடிமைகளாக வேலை பார்த்து வந்த 8 பேர் மீட்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் நெமிலியைச் சேர்ந்த தேவராஜ், நாகப்பன் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் 6 பேர் கொத்தடிமைகளாக இருந்து வருவதாக காஞ்சிபுரம் மாவட்ட சார் ஆட்சியரிடம் ஆதிவாசி கழக நிர்வாகி கண்ணியப்பன் புகார் அளித்தார். அதன் பேரில் 8 பேரையும் மீட்டு அதிகாரிகள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை திருடியவர்களை கைது செய்ய கோரி அந்த கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இந்திரா நகர் பகுதியில் அனைத்து கட்சி கொடி கம்பங்களும் நிறுவப்பட்டிருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை மட்டும் சிலர் திருடியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரூரில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் தொடங்கி வைத்தார். நடப்பாண்டில் கரூர் மாவட்டத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையாக 55 லட்சம் ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த விற்பனையில் 3000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சி பட்டு புடவைகள், பிற மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் காட்டன் புடவைகள் இடம்பெற்றுள்ளன. அனைத்து ரக புடவைகளுக்கும் 30% தள்ளுபடி வழங்கப்படுகிறது.